ஆமா, நீங்க 3 பேரு மட்டும்தான் இருக்கீங்க. மத்த ஆளுங்கெல்லாம் எங்க? யாருமே வரல. என்ன ஆச்சுனே தெரியல. நாங்களும் ஃபோன் பண்ணி பாக்குறோம். ஃபோன் எல்லாம் ஸ்விட்ச் ஆஃபா இருக்கு. என்ன பண்றதுனே தெரியல மாயா. தமிழ் வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க காய்கறியவே கட் பண்ண ஆரம்பிச்சோம். எனக்கு கைகாலெல்லாம் உதறுதுமா. தனா, முதல்ல பதறாத. பதறனா காரியம் செதறோன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் பதறாம என்ன பண்ணலான்னு யோசிச்சு பண்ணுவோம். ஆமா தனா, டைம் கம்மியா இருக்கும்போது எஃபெக்டிவா பண்ணணும். அதான் நாங்கெல்லாம் இருக்கோம்ல, பாத்துக்கலாம். எல்லாம் அந்த போனாவோட வேலையா தான் இருக்கும். சரி விடு கதிரு, அது அவளோட புத்தி. அவ மேல கோவப்படுறதை விட்டுட்டு இப்ப நம்ம என்ன பண்ணணுமோ அத முதல்ல செய்வோம். அண்ணா வாங்க, ஆளுக்கு ஒரு வேலை எடுத்து பண்ணுவோம். சரி தங்கச்சி, நானும் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். டேய் கதிரு, கொஞ்சம் தள்ளு. ஏய், போனவங்களை காணோம். வா போய் பார்க்கலாம். அண்ணி, சமையல்காரங்க யாரும் இன்னைக்கு வரமாட்டாங்க. இன்னைக்கு சமையல் நடந்த மாதிரி தான். நான் உன்னை டெபாசிட்டை இழக்க வச்சு நான் ஜெயிச்சு தலைவராகி இதே பாராட்டு விழா எனக்கு நடக்கும். எதுக்கு சிரிக்கிற? இதுக்கு முன்னாடியும் இத மாதிரி நிறைய சவால்களை விட்டு நீ தோத்து போனதை நினைச்சுதான் நான் சிரிச்சேன். இந்த தடவை பாரு ரகுராம், நான் ஜெயிச்சு காட்டுவேன். பார்க்கலாம் பார்க்கலாம். பாப்போம். தனா, என்ன மாரி அந்த கேட்டரிங் ஆர்டரை எடுத்தால, இப்போ ஒத்த ஆளா விறகடுப்புல வெந்து செத்துக்கிட்டு இருக்காளா? மாஸ்டர் சப்ளையர்னு ஒருத்தர் வந்திருக்க மாட்டாங்களே. அட போங்கங்க, நீங்க வெளியாளுங்களை வரவிடாம பண்ணீங்க சரி. ஆனா இங்க எங்க மொத்த குடும்பமும் களத்துல இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னும் 2 மணி நேரத்துல சமையலே ரெடி ஆயிடும். இல்ல பார்வதி, இத நான் விட மாட்டேன். அந்த தனா எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படணும். அந்த ரகுராமுக்கு பாராட்டு விழா நடக்குதுல்ல, அந்த தனா சரியா சமைக்கலன்னு அவர் பொண்ணாலே அவர் அசிங்கப்படணும். சரிங்க, ஆனா இப்ப அதுக்கு என்ன பண்ண முடியும்? சமையல் தான் பண்ணிட்டு இருக்காங்களே. சமையல் பண்ணட்டும். ஆனா எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ பத்மா கிட்ட சொல்லி எல்லாத்துலயும் உப்பு காரம்னு அள்ளி போட சொல்லு. ஒண்ணுமே நல்லா இருக்க கூடாது. சரி, பண்ணிடுறேன். போ. ஆமா. சார், உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தோம். விழாவை ஆரம்பிச்சிடலாமா? தாராளமா ஆரம்பிங்க சார். தேங்க்யூ சார். இப்பதான் சமையலே ஆகுது. உள்ள போனா கரண்டி நம்ம கையில கொடுத்து நம்மளையே சமைக்க சொல்லிடுவாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு வரலாம். அண்ணி, என்னாச்சு? சமையல் முடியல, அப்புறமா போறேன். வணக்கம். முதலில் நமது ஊர் பெரியவர்கள் சார்பாக மாவட்ட கலெக்டர் ஐயா அவர்களுக்கும் மந்திரி ஐயா அவர்களுக்கும் ரகுராம் ஐயா அவர்களுக்கும் பொன்னாடை போர்த்தி மரியாதை செலுத்துவதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இவர் இத்தனை வருஷமா நம்ம ஊர் தலைவரா இருந்தது நம்ம ஊருக்கு கிடைச்ச பெரிய விஷயம்.
இந்த ஊருக்கு தான் சொந்த செலவிலேயே நிறைய நல்ல விஷயங்களை ரகுராம் சார் செஞ்சிருக்காங்க. ஒரு கலெக்டரா என்னையே அவர் வியந்து பார்க்க வச்சிருக்காரு. பெரிய வல்லவரு நல்லவர்னு பேசுறானே, அவனுக்கு ரகுராம பத்தி என்ன தெரியும்? இங்க பாரு, இது ரகுராமுக்காக சேர்ந்த கூட்டம். பேசும்போது பார்த்து பேசு. கொஞ்சம் வார்த்தையை விட்ட அப்புறம் சேதாரம் நமக்கு தான். இங்க இருக்கிறதெல்லாம் அவங்க ஆளுங்க. பத்மா, அங்க சமைக்க ஆள் இல்லாம தானே தவச்சிட்டு இருக்கா. நாங்க எல்லாருமே அங்க போய் சமைச்சிட்டு இருந்தோம். நீயும் வந்திருக்கலாமே. அண்ணி, அண்ணனுக்கு பாராட்டு விழா நடக்குதுல்ல, இத பார்க்காம நான் எப்படி அங்க வர முடியும்? அதான் நீங்க எல்லாம் இருக்கீங்கல்ல, அப்புறம் என்ன? அடுத்ததாக பாராட்டு உரையாற்ற மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு தனிகாச்சலம் ஐயா அவர்களை அழைக்கிறேன். ரகுராம் ஐயாவை பத்தி கலெக்டர் ஐயா எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. எனக்கு அவர் கூட நீண்ட கால நட்பும் பழக்கமும் இருக்கு. அவர் அன்புக்கு கை கொடுக்கக்கூடியவர். இவருக்கு நான் மனைவியா இருக்கிறது பூர்வ ஜென்மத்துல நான் செஞ்ச புண்ணியம் தான். நான் தான் இவர் பாரத்தை எல்லாம் சுமந்தேன்னு சொன்னாரு. ஆனா அது உண்மை இல்ல. அவர் ஒரு தலைவரா இந்த ஊரை எப்படி பாத்துக்கிறாரோ, குடும்ப தலைவராவும் குடும்பத்தை அப்படிதான் பாத்துக்கிறாரு. நான் அவருக்கு துணையா இருந்து பாத்துக்கிறேனே தவிர மத்தபடி எல்லா புகழும் அவரை தான் சேரும். ஐயா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. ஐயாவோட பதவி காலம் முடியுது. வரக்கூடிய எலெக்ஷனுக்கு ரகுராமையாவே தலைவரா நாங்க ஒரு மனதா தேர்ந்தெடுக்க போறோம். மன்னிக்கணும் ஐயா, இந்த தொகுதியை இப்ப முழுக்க முழுக்க பெண்கள் தொகுதியா மாத்திட்டாங்க. ஏன்னா பெண்கள் வாக்காளர்கள் அதிகமா இருக்கிறதாலையும் சிலரின் வேண்டுகோளுக்காகவும் பெண்கள் தொகுதியா மாற்றப்பட்டிருக்கு. அப்போ தலைவரா தேர்ந்தெடுக்க முடியாதா? இப்பவும் நானே தலைவரா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பெண்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கலாம். இந்த ஊர் மேல அக்கறை இருக்கிற ஆளுமை நிறைந்த பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க போட்டியில ஜெயிச்சு இந்த ஊருக்கு நல்லது செய்யணும்.